ரைட், இப்போ வந்து பேட்ட ரேப் படத்தோடைய 2 முக்கியமான பில்லர்ஸ் தான் நான் மேடை கூப்பிட போறேன். ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு டீமோட அசோசியேட் ஆயிருந்தது. அண்ட் கேரளால இருந்து கிளம்பி அண்ட் இந்த படத்தோடைய இயக்குனர் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் பண்ணும் அப்படின்னும் போதே நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டேன். அண்ட் பிரபு மாஸ்டரோட காம்பினேஷன்ல ஒரு பாட்டு, டான்ஸு, ஆட்டம், ரிப்பீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ல ஸ்கிரிப்ட் சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இதில் ஒர்க் பண்ண நிறைய மியூசிஷியன்ஸ் அண்ட் சிங்கர்ஸ், லிரிசிஸ்ட் இவங்களுடைய காம்பினேஷன் வந்து ஏன்னா ஓவரால் இந்த ப்ராசஸ் வந்து இந்த படத்தோடைய 6-7 months நாங்கள் ஒர்க் பண்ணும் போது த்ரூ அவுட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா ஒரு ஷெடியூல் போகும்போது ஏதாவது ஒரு சாங் 2 சாங் அப்பப்போ தேவைப்பட்டுக்கிட்டே இருந்தது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஒரு பக்கம் ஷூட் போயிட்டு இருந்தது, ஒரு பக்கம் இங்கே சாங் ஒர்க்கும் வந்து நடந்துகிட்டே இருந்தது, வாய்ஸ் மிக்ஸ் நடந்துகிட்டே இருந்தது, லிரிக் கரெக்ஷன் நடந்துகிட்டே இருந்தது. ஸோ இப்போ எல்லாமே பேரலாக ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த படத்தில் த்ரூ அவுட்டாக இருந்தது. அண்ட் ஸ்கோரும் பண்ணி முடிச்சிருக்கோம். நல்ல ஒரு லைட் ஹார்ட்டட் ஒரு ஃபில்மாக இது வந்து வந்திருக்கு. இந்த மாதம் 27ஆம் தேதி இந்த திரைப்படம் வர இருக்கு. ஸோ உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த திரைப்படத்திற்கு தேவை. அண்ட் மாஸ்டருடைய மிகப்பெரிய ஃபேன் நான். ஸோ இந்த திரைப்படத்தில் மீண்டும் மாஸ்டரோட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் எனக்கு சந்தோஷம். அண்ட் வேதிகா ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சனி மேம், யூ ஆர் லுக்கிங் கார்ஜியஸ் ஆன் ஸ்க்ரீன் ஆஸ் யூஷுவல். அண்ட் இந்த படத்தில் இருக்க பாடல்கள் பற்றி சொல்லி ஆகணும். அதிரட்டும் டும் டும் அப்படின்ற ஒரு பாடல், அது நானும் தீப்தி சுரேஷ் அவர்களும் பாடியிருக்கிறோம் விவேகா அவர்களுடைய வரிகளில். அண்ட் லெஃப்டில் பூசு ரைட்டில் பூசுன்ற ஒரு பாடல், அதில் நிகிதா காந்தி அண்ட் யாசின் நிசார் அவர்கள் பாடியிருக்காங்க மதன் கார்கி அவர்களுடைய வரிகளில். அப்புறம் போகாதே அப்படின்ற ஒரு பாடல், அது ஒரு மெல்லிசை பாடல், ஸ்வேதா மோகனுடைய குரலில் ஒலிக்குது. பார்வதி மீரா அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் வெச்சி செய்யுதே அப்படின்ற ஒரு பாடல் நேஹா பசீன் அண்ட் MC ரூட் அவர்கள் வந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலை எழுதியிருக்காங்க விவேகா எழுதியிருக்காரு. அண்ட் MC ரூட் வந்து ரேப் போர்ஷன் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் யூ ஆர் மை ஹீரோ அப்படின்ற ஒரு அப்பா பாடல், அப்பாவுக்கும் மகனுக்கும் உண்டான ஒரு பாடல், உறவு பாடல், அது மனோஜ் கிருஷ்ணன் புதியவர் வந்து பாடியிருக்காரு விவேகா அவர்களுடைய வரிகளில். அண்ட் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்ஸ், அப்போ நிறைய மியூசிக்கல் பிட்ஸ் எல்லாமே நிறைய பண்ண வேண்டியிருந்தது. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் கொஞ்சம் சாங்ஸ்லாம் சேர்க்க வேண்டியிருந்தது. நிறைய மாண்டாஜஸ், நிறைய பிஜிஎம்ஸில் வந்து சொல்லக்கூடிய சீன்ஸ் வந்து நிறையா இருந்தது. ஸோ மை பெஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த படத்தை பாருங்கள். படத்தை பார்த்து உங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த திரைப்படத்துக்கு தேவை. அண்ட் முக்கியமாக என்னுடைய நன்றிகள் மிஸ்டர் ஜோபி அவர்களுக்கும், ஜோபி டி சாம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ அடுத்தபடியா லிரிக் ரைட்டர் விவேகா அவர்களை டு ஷேர் a few words. இந்த இனிய மாலை பொழுதில் அல்லது முன்னிரவு பொழுதில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இங்க இயக்குனரும் தயாரிப்பாளரும் பேசினாங்க. ஒருத்தர் தமிழ்ல பேசினாரு, ஒருத்தர் மலையாளத்துல பேசினாரு. ஆனா ஒரு வார்த்தை தவறாம எல்லாமே எங்களுக்கு புரிஞ்சுது. அவ்வளவு புரிகிற அளவுக்கு இயைந்து இருந்தது அவர்களுடைய பேச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்துல நான் 3 பாடல்களை எழுதியிருக்கேன். வச்சு செய்யுதே வாழ்க்கைன்னு, அப்புறம் அப்பா மகன் பாடல் ஒன்று, அப்புறம் இன்னொரு பாடல். எல்லா பாட்டுமே இங்க வந்து விஷுவல் பண்ணதை பார்த்தா அது வேற ஒரு லெவல்ல இருக்கு. நிஜமாவே பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சினு அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். அந்த வரிகளை கேட்டு அவர் ரசிப்பதாக இருக்கட்டும், அவருக்கு முழுமையாக தமிழ் தெரியவில்லை என்றாலும் கூட அந்த கவிதையை, பாடல்களை ரசிக்கிற அந்த பக்குவத்தை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அதே போல இமான் சாரை பற்றி சொல்ல வேணாம். அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து நிறைய எழுதியிருக்கேன். அவர் பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்ல இருந்தப்போ ஆரம்பித்து இன்று வரைக்கும் அவருக்கு ஏராளமான பாடல்களை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். எல்லா விதமான பாடல்களையும் கொடுத்து இன்று தமிழ் துறை உலகில் மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய இமான் அவர்களுக்கு தொடர்ந்து பாடல் எழுதுவதில் மகிழ்ச்சி. பிரபுதேவா மாஸ்டர் அவர்களை பற்றி சொல்லணும்னா, அவருக்கு நான் ஜேம்ஸ் பாண்டில் முத பாட்டு எழுத ஆரம்பித்தேன். ஜேம்ஸ் பாண்டு படத்தில் அவர் நடிகராக இருந்து அவருடைய இயக்குனராகி அவருடைய இயக்குனராகவும் அவருக்கு நிறைய பாட்டு அவர் இயக்குகிற படத்தில் நிறைய எழுதியிருக்கேன். அவர் நடிகராக மட்டும் இருக்கிற படத்தில், டான்ஸ் மாஸ்டராக இருக்கிற படத்தில், அப்படின்னு ஏராளமாக அவருக்கு பிரபுதேவா மாஸ்டருக்கு நான் எழுதியிருக்கேன். அதில் என்னன்னா, வெகு சில நடிகர்கள் தான் வந்து பாடல்கள் பற்றி பாடலாசிரியர்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு கரெக்ஷன் சொல்லுவாங்க. அதில் பிரபுதேவா மாஸ்டர் முக்கியமானவர். அவர் ரொம்ப பாசமாக சொல்லுவார், நம்ம விவேகா தானே சொல்லுங்க அப்படின்னு கூப்பிட்டு இந்த வரிகளை மாற்றிக்கலாமா, இது பண்ணலாமா அப்படின்னு கேட்பாரு. ரொம்ப நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னைக்கு வந்து மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் அவர் இந்த பாடல் வரிகள்ல அவ்வளவு கவனம் செலுத்துகிறார் அப்படிங்கிற போது தனிப்பட்ட முறையில் ஒரு பாடலாசிரியராக நான் பெரிதாக மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். அதுக்கு மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி சொல்றேன். இந்த படத்துல பணியாற்றிய
மற்ற பாடலாசிரியர்கள் மதன் கார்கி ஆகட்டும், பார்வதி அவர்கள், மணி அமுதவன் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். ஏன்னா ஆட்டம் பாட்டம் அடி குத்துன்னு பாக்குறதுக்கே இந்த பாடல்களை கேட்கும் போது இமான் சார் வேற மாதிரி பீட்ஸ் போட்டு ஒரு மாதிரி அதிர விட்டுருக்காரு. நிச்சயமா இந்த படம் பட்டி தொட்டி எல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நம்புகிறேன். மிகப்பெரிய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். இப்ப அடுத்தபடியா வையாபுரி அண்ணா ப்ளீஸ் வரவும். எல்லாருக்கும் வணக்கம். எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீண்டும் எனது மாலை வணக்கத்தை சொல்லி, அதாவது டைரக்டரை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், எல்லாரும் சொன்னாங்க ஹீரோ மாதிரின்னு. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளவு சுறுசுறுப்பா இருந்தார். உண்மையிலே அவருடைய ரசிகனா நான் மாறிட்டேன். இங்க இருக்காரு, அங்க இருக்காரு, இங்க இருக்காரு. அப்புறம் இன்னொன்று, ஒரு நடிகர் நடிச்ச உடனே ஓடி வந்து நல்லா இருக்கு சார், சூப்பர் சார் அப்படின்னு சொன்னா அந்த நடிகனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவர் முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம நடிச்சது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது. அவ்வளவு சிறப்பாக எல்லாத்தையும் அழகா வேலை வாங்கினாரு. அதே மாதிரி கேமராமேனா எனக்கு ரொம்ப ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன். மலையாளம் ஓரளவுக்கு நல்லவனும் அறியாம், வயக்காடியில் வச்சு சம்சாரிக்காம, அதனால மலையாளத்துல தான் அவரோட எப்பயும் சம்சாரிப்பேன். இப்போ ஹைதராபாத்லேருந்து உண்மையிலே இங்கே வந்துட்டு உடனே ஹைதராபாத் கிளம்ப போறேன். அதுக்கு காரணம் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அவ்வளவு சிறப்பா. மாஸ்டர் வரும்போது சொன்னார், அசைச்சிட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னார். அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லையும் சரி, ஆடியோ லான்ச்லையும் சரி, எல்லா விஷயத்துலையும் அவ்வளவு பெர்ஃபெக்டா, எவ்வளவு காசு பணத்தை பற்றி பார்க்கறதே இல்லை. அவங்க மனசு நிறைஞ்சா போதுங்கிற மாதிரி அவ்வளவு சிறப்பா செலவு பண்ணி சிறப்பா எல்லாத்தையுமே நடத்தினாங்க. உங்க மனசு போல இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையும். அது இவ்வளவு பேருடைய ஆசீர்வாதம் இருக்கு, இவருடைய வாழ்த்துக்கள் இருக்கு. மாஸ்டருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நேற்று சம்பந்தம் இல்லை, அவ்வளவு பெரிய சம்பந்தம். உள்ளுக்குள்ள வந்த உடனே மாஸ்டர் சொன்னார் அப்படின்னாரு, என்ன மாஸ்டர் எப்படி ஒரே மாதிரி சட்டை ரெண்டு பேரும் அப்படின்னாரு. மனசு போலதான் எல்லாமே. என் குடும்பத்திலேருந்து, பையன்லேருந்து, பொண்ணுலேருந்து, அவ்வளோ பேரும் குழந்தையிலேருந்து அவர் மடியில் தவழ்ந்து வளர்ந்துருக்காங்க. அந்த அளவுக்கு மாஸ்டர் நானும் நல்ல நட்பு. அவர் டைரக்ட் பண்ணாலும் சரி, நடித்தாலும் சரி, முதல்ல அவர் வாயிலேருந்து வரக்கூடிய முதல் பேர் வையாபுரி போட்டிருக்கேன் பாரு. அதே மாதிரி பாண்டன்னு சொல்லுவார். எப்போ பார்த்தாலும், எந்த இடத்துல பார்த்தாலும், எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும், அங்கே எங்கேயாவது தூரத்தில் பார்த்தா கூட வையாபுரி எப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு உரிமையோட கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு நல்ல மாஸ்டர், டைரக்டர், நடிகர் அப்படின்னா ஒரு பழக்கம் கிடைச்சிருக்குன்னா உண்மையிலே இறைவன் அருளால் அந்த பழக்கத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அவரு கூட சேர்ந்து இந்த படத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒர்க் பண்ணதுல மிகப்பெரிய சந்தோஷம். வேரியா கூட சேர்ந்து நானும் ஒரு டான்ஸ் ஆடி இருக்கேன். அவங்க ஆடி இருக்காங்க, ஆடுறதை பார்த்து நான் ஆடி போயிருக்கேன்னு சொல்ல வந்தேன். அந்த டான்ஸ்ல நானும் பின்னாடி ஓரமா நிற்கிறேன். இமான் சார் ஆகட்டும், கவிஞர் ஆகட்டும், கூட ஒர்க் பண்ண அத்தனை கலைஞர்களுக்கும் மற்றும் டெக்னீஷியனுக்கும் மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லி இந்த படம் பெரிய வெற்றி அடைய ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். வணக்கம். காதலன் படம் வரும்போது எனக்கு 9 வயசு. அப்போ எனக்கு தெரியாது. ஆஃப்டர் 25 இயர்ஸ் கழிச்சு பிரபுத மாஸ்டர் கூட நாங்கள் ஒரு படம் பண்ணுவோம். பட் உங்க கூட இது எனக்கு செகண்ட் மூவி. அண்ட் ஆல்சோ மாஸ்டருக்கு போட்டு ஏஜ் வந்து ரிவர்ஸில் தான் போயிட்டு இருக்காது. எல்லாரும் சொல்கிற உண்மைதான். உங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். எனக்கு வந்து இந்த படத்தில் கூட சினு டைரக்டர் கூப்பிட்டு இந்த மாதிரி படத்தில் கதை அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே பிரபுதேவா மாஸ்டர் தான் இல்லை கதெல்லாம் வேற, நான் மாஸ்டர் இருக்காங்கன்னா நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 படமும் அப்படியே தான் பண்ணேன். இனிமேல் எந்த படம் பண்ணாலும் அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் இருக்கீங்கன்னா நான் படம் பண்ணுவேன். ஹலோ வேதிகா மேம், and happy to see again Sunny மேம். வெல்கம் டு சென்னை. ஸோ என்னுடன் உழைத்த அனைவருக்கும் பக்ஸ், விவேக் பிரசன்னா, இன்னும் என் கூட நடித்த நிறைய பேருக்கு நன்றி. மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள், ராபர்ட் மாஸ்டருக்கும் வாழ்த்துக்கள், ஸ்டண்ட் மாஸ்டர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் உங்களுக்கு தியேட்டர் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ மறக்காம 27th வந்து இந்த படத்தை தியேட்டரில் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். ஒரு பெரிய நடிகரோட, டைரக்டரோட, ஒரு மாஸ்டரோட பையன் சினிமாவுக்கு வராதுந்தா அறிமுகத்துக்கு மட்டும்தான் அது ப்ளஸ்ஸாக. ஆனால் 30 வருஷமா பிரபுதேவா அவர்கள் தான் இடத்தை தக்க வச்சிருக்காருன்னா முழுக்க அவரோட திறமை, இந்த தொழிலை நேசிக்கிற விதம். ஆரம்பத்தில் காதலில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி, இந்து படத்தில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்த பேட்டராப்பில் கொஞ்சம் கூட குறையலை. அப்படியே அப்போ 30 வருஷம் கழிச்சு கொஞ்சமாவது ஒரு உடம்பு கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு சோறு வரும், ஒரு தளர்ச்சி இருக்கு. இவர் கூட்டிகிட்டே போகுது. காரணம், தொழிலை உண்மையாக நேசிச்சா நம்ம உடம்புல எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அப்பாடானாத்தான் உடம்பு சோறு வரும். பிரபு அவர்களுக்கு எப்படி அந்த பேட்டரா சாங் பெரிய ஹிட்டாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த பேட்டரா படமும் மிகப்பெரிய ஹிட்டாகவும் அதுக்கான எனர்ஜி படத்தில் ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று, சமீபத்தில் நிறைய படங்கள் பார்க்குறோம், வெட்டு குத்து இப்படி ஒரு நிறைய வன்முறைகள்லேயே நிறைய படங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்படிலாம் பார்த்துக்கிட்டு நமக்கு இந்த படம் மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும். காமெடி, கலகலப்பாக சாங்கு, ஃபைட்டு எல்லாம் கலந்த ஒரு கலகலப்பான ஒரு கமர்ஷியல் படம் சொல்லலாம். கதையும் அப்புறம் அந்த மாதிரி கதை பிறகு மாஸ்டருக்கு ஏற்ற சரியான கதையை
டைரக்டர் உருவாக்கியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும். தங்கமான ப்ரொடியூசர் ஒரு நண்பனுக்காக ஒரு படம் தயாரிக்கிறாருன்னா அளவு இப்படி ஒரு நல்ல மனுஷன் இருக்க முடியும். ஒரு நட்புக்கு அடையாளம் இருக்காரு. இந்த படம் வெற்றியடைந்து மீண்டும் தமிழில் நிறைய படங்கள் எடுக்கணும். தமிழில் நிறைய கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வேலை கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். முக்கியமான விட்டுட்டேன் டி இமான் சார். எனக்கு பிரபுதேவா மாஸ்டருக்கு ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் அவ்வளோ ஆஃப்டாக இருக்கும். அதுக்கடுத்து நான் பார்த்ததுல டி இமான்ஸோட மியூசிக் அவ்வளோ ஆஃப்டாக இருக்கும். அது எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடித்த மியூசிக் டி இமான் சார். அவருடைய பாடல் இசைனால ரொம்ப ரசிச்சு கேட்பேன். இந்த படத்துக்கு அவருடைய இசை மிகப்பெரிய ப்ளஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ரைட்டர் ஆப் படத்தில் அசோசியேட் ஆகிறது பெரிய விஷயம்தான். தேங்க்ஸ் டு காட். I would like to thank Director Sinu and producer Joby sir and Prabhudeva Master. It's a dream come true to be a part of where he is performing. And இந்த படம் வந்து 27th ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த மூமெண்ட்டில் 2 பேருக்கு நன்றி சொல்லணும். ஒன்று ஆனந்த் சார், ப்ரொடக்ஷன் மேனேஜர். அவர் தான் எனக்கு இந்த டீமில் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த சான்ஸ் வாங்கி தந்தார். நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் யூஸ்வலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ரோல். அடுத்தது டைரக்டர் சினு சார், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். எனக்கு வந்து சினிமா சான்ஸ் எப்போ எங்கே கிடைக்கும்னு தெரியாது. எப்போ கிடைக்கிறதோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். அந்த டைம் ஒரு டைரக்டரோட எவ்வளோ கனெக்ட் இருக்குது, அது ரொம்ப முக்கியமாக இருந்தது. இந்த படத்தில் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். இந்த கேரக்டருக்கு எப்படி இருக்கணும், அந்த மைண்ட் எப்படி இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ப்ளஸ் இப்போ இந்த சுச்சுவேஷனில் ஐ திங்க் ஆர்டிஸ்ட் பேரில் என் பேர் மிஸ் ஆகிருக்கோம். லேட்டாக ஜாயின் பண்ணதுக்கு சார் ஆக்சுவலாக வந்து ரிமைண்ட் பண்ணதை நான் பார்த்தேன். ஸோ சினு சார் ரொம்ப தேங்க்ஸ் கண்டினியூஸாக என்ன சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க, என்ன அடுத்த படம் என்ன பண்ணுறேன்னு. பேட்டர் ஆப்னு ஒரு படம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அவங்க யார் ஹீரோன்னுலாம் கேட்க மாட்டாங்க, டேரெக்டாக பிரபுதேவா சாரான்னு கேட்பாரு. ஸோ ரொம்ப நன்றி சார். உங்கள் படத்தில் இந்த படத்தில் உங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண முடியல, ஆனால் உங்கள் படத்தில் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக உங்களோட நடிப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ எவ்ரிவன். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நாங்கள் 2 கேரளா வந்திருக்கேன். 2 பேருக்கும் தமிழ் தெரியல, கொஞ்சம் கஷ்டம். பட் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். எதா இருந்தாலும் நீங்கள் அப்படியே மைண்டில் வைக்காத, கரெக்டாக லைட் வேணும் வேணும். ஓகே, இது கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லது. பிரைட் பண்ணணுமா லைட்டை? ஃபேஸ் லைட்டுக்காக லைட்டை பிரைட் சரி பண்ணுங்க. கொடுப்போம். எஸ் ப்ளீஸ். ஓகே, உங்களை பார்க்கறதுக்காக லைட்டு கம்மி பண்ண சொன்னேன். பார்க்கணும், மாறின மாதிரி இருக்குது. ஓடுறது கரெக்ட், சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம படத்தோட இந்த ஆடியோ லான்ச்சுக்கு இங்கே வந்து எல்லா கெஸ்ட்டுக்கும் கூகுள் ஃபிலிம்ஸ் பேர்லும் என் பேர்லும் படத்தோட பேர்ல எல்லாரும் வெல்கம் பண்ணுறேன். வார்ம் வெல்கம் ஃப்ரம் கூகுள் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃப்ரம் த ஜோபிடி சாங். ஸோ படத்தை இப்போ நீங்கள் பார்த்த ட்ரெய்லரை 2 சாங்ஸு ஆக்சுவலாக வந்து இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ சிச்சுவேஷன். என்னென்னா ஒரு 1.5 வருஷம் முன்னாடி இங்கே வந்து மாஸ்டரோட ஒரு கதை சொன்னேன். அது இத்தனை பர்ஃபெக்டாக இருந்த ஒரு இடத்தோட இந்த ஓடியோலேருந்து வர வரைக்கும் எதுவும் கஷ்டம் இல்லாத அப்படியே கடவுளை ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு கடவுளுக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட இந்த வரைக்கும் உள்ள ட்ராவலுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆள் தான். என் நம்பர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜோபி பீசா. இந்த ஆளுனா இந்த ஓடியோல இல்லை, இந்த லைட் இல்லை, ஆங்கர் இல்லை, நீங்கள் யாரும் இல்லை. ஸோ இந்த படத்துக்காக எல்லாமே நான் சொன்ன அந்த எத்தனை பட்ஜெட் சொன்னாலும் என்ன வீடு இல்லாத இந்த படத்தோட இந்த டே வரைக்கும் உள்ள எல்லா எக்ஸ்பென்ஸுக்கும் இந்த மாதிரி பிரம்மாண்டமான எனக்கு அந்த ஷூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ஆள் தானே இந்த படத்தோட ஸ்ட்ராங் பில்லர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜோபி ஃபார் எவ்ரி திங் ஃபார் த மேக்கிங் ஆஃப் திஸ் மூவி. ஸோ அப்புறம் வேற அது எல்லாம் இந்த டைம் எனக்கு நன்றி சொல்றதுக்காக டைம். பிகாஸ் என்னன்னா இதுக்கப்புறம் எனக்கு மாஸ்டர் என்னன்னா என்ன மாதிரி ஒரு புது ஒரு ஆளுக்கு
இத்தனை ஸ்பேஸ் கொடுத்து இத்தனை ஃப்ரீடம் தந்த ஒரு ஆக்டர் ஆக்சுவலாக எனக்கு இப்போ நம்ப முடியல. எப்படி என்ன எம்எல்ஏ எது டேலண்ட் எதுக்கு முன்னாடி எதுவும் தெரியல, என் பாஸ்ட் எதுவும் தெரியல. ஒரு நாள் வந்து கதை சொன்னேன், ஓகே சின்னு அந்த ஃபுல் ஸ்கிரிப்டோட வா, நானும் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் தினிலும் கூட அந்த கதை சொல்றதுக்காக வந்தேன். ஸோ அந்த டைம்ல நான் அந்த தினில் கிட்ட கேட்டேன், அதாவது எப்படி தெரியும் இந்த மாஸ்டர், நம்ம லாங்குவேஜ் தெரியல. ஸோ இல்லை சேட்டா அவங்க ட்ரை பண்ணலாம். ஓகே நாங்கள் 2 நாள் கூட அந்த ஒரு கேரவான்ல இருந்த கதை சொன்னேன். ஃபர்ஸ்ட் டே அந்த ஆளோட பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு ஆள் வந்து ஒரு கதை சொல்லும் போது எப்படி அது அக்செப்ட் பண்ணணும் அந்த ஆளுக்கு தெரியும் கரெக்டா. ஸோ அதுக்காக இந்த டைம் மாஸ்டரோட டைம், அந்த மாஸ்டர் தானே இந்த படத்தோட மெயின் ரீசன். இந்த ப்ரொடியூசருக்கு அப்புறம் மாஸ்டர் தானே இந்த படத்துக்கு மெயின் ரீசன். ஸோ இந்த டைம்ல எனக்கு மாஸ்டரோட ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். இந்த 60-65 நாள் டோட்டலா இந்த ஷூட்டிங் இருந்தேன். 65 days டோட்டலா ஒரு பையனை எப்படி அந்த வீட்டுல பார்க்கணும் அது மாதிரி கேரிங்கா பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு தெரியல, எனக்கு தான் தெரியும் அந்த பாசம் எப்படி இருக்குன்னு. இந்த வரைக்கும் இந்த டே வரைக்கும் அப்படிதான் வச்சிருக்கேன். ஒரு டைரக்டர் மாதிரி அல்ல, ஒரு பிரதர் மாதிரி அல்ல, ஒரு பையன் மாதிரி. அப்படியே வந்து காலையில வந்து அப்படியே ஜாலியா ஷூட்டிங் எதுவும் டென்ஷன் இதுவரைக்கும் தராத ஒரு ஆள். ஸோ அதுக்காக அந்த ஆளை பற்றி பேசும்போது ஒரு டே மொத்தம் எடுத்தாலும் அப்படியே பேசிட்டே இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அதுக்கப்புறம் இந்த படத்துல நெக்ஸ்ட் ஒரு ஆளுன்னா எல்லாரும் அவ்வளோ ஃபேவரட். பட் நெக்ஸ்ட் நான் இம்மான் சார், அந்த ஆள் இந்த படம் இல்லை, 2 ஆள் தான் படத்தோட ஃபிளேவர். பிகாஸ் என்னன்னா ஒன்று வந்து பிரபுதேவ மாஸ்டர், அந்த ஆளோட நடிப்பு ஆட்டோ. இந்த படத்தோட டேக்லைன் தானே, பாட்டு அடி ஆட்டம் ரிப்பீட்டு. அந்த மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்ட் முதல்ல பார்க்கும்போது நான் சொன்ன மாஸ்டர் இந்த தான் டேக்லைன். இந்த படத்துல ஃபிளேவர் 99 இல்லை 100% இம்மான் சார் தான் நான் சொன்னது. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். நான் ரீ ரெக்கார்டிங் ஆனல மியூசிக் ஆன நீங்க பார்த்து இப்போ 3 சாங் மட்டும்தான். இதுல டோட்டலா ஒரு 10 சாங் இருக்கு. 10 அல்ல ஆக்சுவலா 10க்கு மேல இருக்கு, சின்ன சாங்ஸ் இருக்கு. இந்த படத்தோட ஃபிளேவர் மெயின்லி ஃபிக்ஸ் பண்ணியது இம்மான் சார். அப்புறம் வந்து என் ஃபேவரட் ஹீரோயின் நெக்ஸ்ட் வந்து வேதிகா வந்து ஆக்சுவலா வெரி குட் ஆக்டர்ஸ் அண்ட் குட் டான்சர். இந்த படத்தோட கரெக்டான காஸ்டிங்கு வேதிகா பிரபுதேவ மாஸ்டர் காம்போ வரும்போது தானே. அப்போ எவ்வளோ ஒரு நாள் கூட எது கஷ்டம் இல்லாத அப்படியே எங்கூட கோஆப்ரேட் பண்ணி வேதிகா இருக்கு. அப்புறம் சன்னி ஆக்சுவலாக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி கிடைச்சது. ஆக்சுவலாக நாங்கள் ட்ரை பண்ண டைம் சன்னி வாஸ் வெரி பிஸி. பட் பிரபுதேவ மாஸ்டர் கூட ஒரு படம் இருக்குன்றதுனால என்ன பிஸி இருந்தாலும் நான் வரலன்னு சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் சன்னி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ரஜினி ஆல்சோ மேனேஜர். அண்ட் தென் இங்கே வந்திருக்க இந்த மெயின் ஆர்டிஸ்ட் நிறைய இருக்கு. ஸோ ராஜீவ் இருக்கு, பக்ஸ்ஜி இருக்கு, ரமேஷ் திலக்ஜி இருக்கு, விவேக் பிரசன்னா. மீன்ஸ் அந்த ஷூட்டிங் முடிஞ்சாலும் வர சொல்லியிருக்கேன், ஷூட்டிங் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட லிரிக்ஸ் விவேகா சார் இங்கே இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், அந்த சூப்பர் லிரிக்ஸ் படத்தோட பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்வதி மேடம் வந்திருக்கேன்னு சொன்னேன். பார்வதி மேம் தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் வையாபுரி சார் இருக்கு, எல்லாருக்கும் எல்லாரும். நாங்கள் கேரளாவில் வந்த ஒரு புது டைரக்டர்னா ஒரு இது இல்லை, எல்லாம் மேக்ஸிமம் கோஆப்ரேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ டேலண்டான ஆளுகள் என் கூட இருந்தது, அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே. தமிழோட இவ்வளோ ரெஸ்பெக்டான ஆளுகள் தமிழ் இருக்குது எனக்கு ஆக்சுவலி முன்னாடி தெரியல. அதுக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன். அதுக்காக நம்ம எங்க தமிழ்ல ஸ்டிக் ஆன் பண்றது பிளான்ல இருக்குது. அடுத்த படம் பிளான்ல இருக்கு. நெக்ஸ்ட் படம் வந்து நெக்ஸ்ட் இந்த படத்தோட அப்புறம் ஒரு மந்த்துக்கு அப்புறம் நம்மளோட பிளான்ல இருக்கு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தோட 27 ரிலீஸ் எல்லாருமே தியேட்டர்ல ஃபேமிலியோட பார்க்கணும். ஏன்னா இந்த படம் ஒரு ஃபேமிலி மியூசிக்கல் என்டர்டெய்னர். எல்லா ஜானர் மீன்ஸ் கிட்ஸ் முதல்ல அந்த ஏஜான எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியாக பார்க்கணும் ஒரு படம். எதுவும் இல்லை, சூப்பரான சாங்ஸ், சூப்பர் ஃபைட்ஸ் இருக்கு, நல்ல சீன்ஸ் இருக்கு, லவ் ட்ராக் இருக்கு. ஸோ பாட்டு அடி ஆட்டம் ரிப்பீட் இந்த டேக்லைன் படம் எல்லாரும் போய் பார்த்து நம்ம சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல என்டர்டைன்மெண்ட் நியூஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம ஹெல்ப் பண்ணோன்னு ஒரு வாட்டி கூட ரிக்வெஸ்ட் பண்ணேன். எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. நானும் நீங்கள் மாதிரி ஒரு மீடியா கேமராமேனாக இருந்தேன். ஸோ நிங்களோட ஒரு நண்பன் மாதிரி மைண்ட் வச்சுக்க இந்த படத்தோட ப்ரமோஷன் நல்லா பண்ணணும்னு ஒரு வாட்டி கூட ரிக்வெஸ்ட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. എല്ലാ മക്കൾക്കും നമസ്കാരം. ഞാൻ മലയാളത്തിൽ തന്നെ പറയാം. എൻ്റെ ഉയർച്ച
ബേസിക് ഇട്ടിരുന്നത് തമിഴ്നാട്ടിൽ നിന്നാണ്. 2000 വർഷത്തിൽ ശ്രീപെരുമ്പതൂർ മുതൽ കാഞ്ചീപുരം വരെയുള്ള റോഡ് പ്രൊജക്റ്റിൽ ഞാൻ വന്ന് കഷ്ടപ്പെട്ട ഒരു വ്യക്തിയാണ്. നാഷണൽ ഹൈവേ, ഇന്ന് ബാംഗ്ലൂരിന് പോകുന്ന നാഷണൽ ഹൈവേയിൽ എൻ്റെ രണ്ടാമത്തെ കമ്പനിയായിരുന്നു ലാർസൻ ആൻഡ് ടൂബ്രോയിൽ ഞാൻ ജോലി ചെയ്ത് അവിടുന്ന് ഞാൻ LND ഒമാനിലേക്ക് പോവുകയും ചെയ്തു. അപ്പം എൻ്റെ കൂടെ നിറയെ ഫ്രണ്ട്സ് തമിഴ് ആളുകളുണ്ടായിരുന്നു, നല്ല കൂട്ടുകാരുണ്ടായിരുന്നു. അതിന് ശേഷമാണ് ഞാൻ ദുബൈയിൽ ഒരു കമ്പനിയിൽ ജോയിൻ ചെയ്തത്. അതേപോലെ തമിഴിൽ എൻ്റെ ഫസ്റ്റ് മൂവിയാണ് ഞാൻ പ്രൊഡക്ഷൻ ചെയ്യുന്നത്. രണ്ടാമത്തെ ഇൻഡസ്ട്രി എന്നുവെച്ചാൽ ഞാൻ ആദ്യം മലയാളം ഇൻഡസ്ട്രി ആയിരുന്നു, അപ്പം ഞാൻ തമിഴ് ഇൻഡസ്ട്രിയിലേക്ക് വന്നു. എല്ലാ ആളുകളും നല്ലതുപോലെ സഹകരിച്ച് ഞാൻ പറഞ്ഞില്ലേ, ഒരു വ്യത്യസ്തമായ ആളുകളാണ്. ഈ നാടിനെ ഞാൻ അധികാരമായി സ്നേഹിക്കുന്നു. കാരണം എല്ലാ മക്കൾക്കും എൻ്റെ നന്ദി അറിയിച്ചു കൊള്ളുന്നു. കാരണം ഇത്രയും ഉയർച്ചയ്ക്ക് എനിക്ക് ഈ റോഡ് പ്രൊജക്ട് ഉള്ളത് കൊണ്ടാണ് എൻ്റെ ഈ ഉയർച്ച ഉണ്ടാകാനും, അതുപോലെ തമിഴ്നാട്ടിൽ നിന്നുള്ള LND എന്ന് പറയുന്ന കമ്പനിയിൽ എനിക്ക് ജോലി ചെയ്യാൻ സാധിച്ചതും എൻ്റെ ഉയർച്ചയുടെ ഒന്നാം ഘട്ടമാണ്. അതുപോലെ തന്നെയാണ് ഞാൻ ഇപ്പോൾ ഇവിടെ നിന്ന് ഒരു തമിഴ് മൂവി ഞാൻ പ്രൊഡക്ഷൻ ചെയ്യുന്നതും ഈ മാസം 27-ാം തീയതി ആ മൂവി റിലീസ് ചെയ്യുവാണ്. എല്ലാ മക്കളും പോയി பார்க்கணும், കുടുംബമായി പോയി பார்த்து അത് വിജയിപ്പിക്കണം. എല്ലാവരും എൻ്റെ അഭ്യർത്ഥന, എല്ലാവരും അതുപോലെ തന്നെ ഇവിടെ ഇതിൽ ക്രൂസ് എല്ലാവരും നല്ലതുപോലെ കഷ്ടപ്പെട്ടു, പ്രത്യേകിച്ച് ഡാൻസ് മാസ്റ്റേഴ്സ് ഒക്കെ എല്ലാവർക്കും ഞാൻ നന്ദി പറയുന്നു പ്രത്യേകിച്ച്. കാരണം നിങ്ങൾ ഒരുപാട് കഷ്ടപ്പെട്ടെടുത്ത ഒരു മൂവിയാണ്. ഇമാൻ സാറ് പ്രത്യേകിച്ച്, പ്രൊഡ്യൂസർ, ഞാൻ ആരെയും പേരെടുത്ത് എല്ലാവരും കഷ്ടപ്പെട്ട് നല്ലൊരു എന്റർടൈൻമെന്റ് മൂവിയാണ് എന്നുള്ള ഉറപ്പ്, വിശ്വാസം എനിക്കുണ്ട്. എല്ലാത്തിനും നന്ദി. താങ്ക് യു സോ മച്ച്. ஒரு காரியம், சாரி, ஆக்சுவலாக டெக்னீஷியன்ஸில் 2-3 பேர் ஞான் இங்கே நிற்கும்போது ரொம்ப கொஞ்சம் இமோஷனல் ஆகுது, மெமரி கொஞ்சம் லாஸ் போகுது. மெயினில் வந்து நம்ம கேமராமேன் DOP வந்து ஜித்து தாமோதர், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு மலையாளி. அந்த ஆள் தான் இந்த கலர்ஃபுல்லான பெயிண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜித்துடா, தேங்க்யூ ஸோ மச். தென் இந்த படத்தோட மேஜர் டெக்னீஷியன் எடிட்டர் நிஷாத் யூசப். ஆக்சுவலி அந்த ஆளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கேஸ்ன்னு கேரளாவில் தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே 2 மாஸ்டர்ஸ் இருக்கு. 2 மாஸ்டர் தான், ஒன்று வந்து கொரியோகிராஃபர்ஸ், ஒன்று வந்து ஃபைட் மாஸ்டர்ஸ். பாட்டு அடி ஆட்டம் ரிப்பீட்டில் பாட்டு பண்ணுறது நம்ம க்ளோஸ், வெரி க்ளோஸ் 2 மாஸ்டர்ஸ் இங்கே இருக்கு. ஒன்று வந்து பூபதி ராஜா மாஸ்டர், ஒன்று ரோபர்ட் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் ஃபார் வண்டர்ஃபுல் ஜாப். நீங்கள் பண்ணிட வேற லெவலில் வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து ஃபைட் மாஸ்டர்ஸ் தினேஷ் காசி மாஸ்டர் வந்திருக்கு, அந்த விக்கி மாஸ்டர். இது 2 மாஸ்டர்மாருக்கு ரொம்ப நன்றி. இந்த டைமில் நான் வேற ஏதாவது டெக்னீஷியன் மறந்து மன்னிச்சுடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் படம் பார்க்கணும். தேங்க்யூ.